ஒன் மினிட் பைபிள் ஃபேக்ட் சேனலுக்கு உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அன்போடு வரவேற்கிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. என்னது, தூதர்கள் பாவம் செஞ்சுருக்காங்களா? யார் இந்த தூதர்கள்? எப்பொழுது பாவம் செஞ்சாங்க? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். வாங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 2வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். சொல்லப்போனால் இந்த தூதர்கள் யார்னா, மனுஷனுக்கு உதவியாக தேவனால் இந்த பூமியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க சாத்தானால் ஏமாற்றப்பட்டு அவனுடைய வார்த்தையில் விழுந்து மனுஷன் உருவம் எடுத்து உருமாறி மனுகுலத்தில் உள்ள பெண்களை தெரிந்து கொண்டு புதிய சந்ததியான நெபீலிம் அப்படின்னா ராட்சதர்களை பெற்றெடுத்திருக்காங்க. இவங்க பாதி மனுஷங்களாகவும் பாதி தூதர்களாகவும் இருந்திருக்காங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும். இதில் ராட்சதர்கள் வளர்ந்தபோது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பூமியில் உள்ள மக்களை அடிமைப்படுத்தி அவங்கள நாசம் செஞ்சு அவங்கள பாவ வழியில் நடப்பதற்கும் தூண்டி விடுத்திருக்காங்க. யூதா 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும், இந்த தூதர்கள் தான் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், அதாவது தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த மேன்மையான அவங்களுடைய வல்லமையை காத்து கொள்ளாமல் சாத்தானுடைய பேச்சை கேட்டு தங்களுக்குள்ளேயே பரலோகம் சென்றடைய வாசஸ்தலத்தையும் விட்டுவிட்டு பாவம் செஞ்சுருக்காங்க. இதை தான் நம்ம வசனத்திலே வாசிக்கிறோம். இவங்களால் பரலோகத்துக்கும் போக முடியாமையும் பூமிக்கும் வர முடியாமல் தேவனால் அந்தகார சங்கிலினால் கட்டி வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க தான் அந்த விழுந்து போன தூதர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க.